Hello guys, welcome back to the channel. Let's see with Invest. So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்படினா supply chapter தான் பார்க்க போறோம். So supply chapter ஓட overview ன்னு பாத்தீங்கன்னா இது நம்ம 6 sections பிரிக்கலாம். So இந்த 6 sectionsல இந்த last 3 sections schedules ஓட நம்ம learn பண்ணுவோம். சரியா? Okay then. First என்ன section நம்ம learn பண்ணுவோம்னா 7 of 1A. Next 7 of 1AA. Next 7 of 1B. அப்புறமா 7 of 1C. Okay வா? Next இது ஒரு டிஃபரண்டான செக்ஷன். 7 of 1 capital A. And then last 7 of 2. Okay வா? So இந்த schedules ஓட நம்ம லேர்ன் பண்ணுவோம்னு சொன்னல. என்ன schedules அப்படினு பாத்தீங்கன்னா 7 of C க்கு schedule 1. 7 of 1 capital A க்கு schedule 2. 7 of 2 க்கு schedule 3. So இந்த schedules ஓட சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இத லேர்ன் பண்ணுவோம். ஓகே. So எதுக்காக இந்த மாதிரி செக்ஷன்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த 4 செக்ஷன்ஸ் இருக்குல்ல. இது சப்ளையா இல்லையா அப்படினு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த 7 of 1 capital A with schedule 2 இருக்குல்ல. இது சப்ளை கண்டுபிடிச்சாச்சு. சப்ளையா இல்லையான்னு கண்டுபிடிச்சாச்சு. அது கூட்ஸா சர்வீஸஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த 7 of 1 capital A schedule 2 சேர்த்து லேர்ன் பண்ணுவோம். And 7 of 2 and schedule 3 இருக்குல்ல. இதெல்லாம் neither supply of goods and supply of services. இந்த கேட்டகரியில வரது எதுவுமே supply of goods கிடையாது, supply of services கிடையாது. சரியா? Done. இதோட சேர்த்தான். ஓகே தான். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா என்டையர் சாப்டரோட ஓவர்வியூ. ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு குட்டி செக்ஷன் படிப்போம், செக்மெண்ட் படிப்போம். அது என்னன்னா காம்போசிட் அண்ட் மிக்ஸ்டு சப்ளை. அவ்வளவுதான். ஸோ இதுதான் இந்த லெசன் நம்ம கவர் பண்ண போறது. ஸோ ஃபர்தர் வித்அவுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன் வீடியோ. ஓகே கைஸ், ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சப்ளையா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 4 செக்ஷன். 7 of 1A, 7 of 1AA, 7 of 1B and 7 of 1C read with schedule 1. ஸோ இந்த 4 திங்ஸ் நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொடுக்குற ஆக்டிவிட்டிஸ், நம்ம பார்க்குற ஆக்டிவிட்டிஸ் ஆர் டிரான்சாக்ஷன் சப்ளையா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அதில் ஃபர்ஸ்ட் 7 of 1A என்ன சொல்றாங்க அப்படின்னா any forms of supply, அதாவது இந்த ஸ்டாபுலர் லெட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸா இருக்கணும். அது மட்டும் இல்லாம கன்சிடரேஷன் கேஷாவும் இருக்கலாம், கைண்டாவும் இருக்கலாம். சரியா? ஃபர்தர் இந்த கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்க்காக அவங்க பண்றாங்க அப்படின்னா அது சப்ளை தான். ஸ்டாபுலர் லெட்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேல், டிரான்ஸ்பர், பார்ட்டர், லீஸ், ரெண்ட், எக்ஸ்சேஞ்ச், டிஸ்போசல், இதுதான் ஷார்ட்டா நம்ம படிக்கணும்ன்றதுக்காக நான் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ இது இந்த மாதிரி எனி ஃபார்ம் ஆஃப் சப்ளையாவும் இருக்கலாம். அதோட கன்சிடரேஷனோட பிசினஸ் பர்பஸ்க்காக பண்றாங்க அப்படின்னா அது சப்ளை தான். இங்க கன்சிடரேஷன் தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கேஷ் மட்டும் சொல்லலாம். செக், போஸ்டல் நோட்ஸ், லெட்டர் ஆஃப் கிரெடிட், அப்புறம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், டிராஃப்ட், போஸ்டல் ஆர்டர், டிராவலர்ஸ் செக், மணி ஆர்டர், இது எல்லாமே தான் சொல்றாங்க, நாட் ஒன்லி கேஷ். சரியா? அண்ட் தென் சப்சிடிஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் மட்டும் இதுல கிடையாது. இதுதான் இங்க கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லி 2 விஷயத்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்கு இம்பார்ட்டன்ஸா. கன்சிடரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த 3 திங்ஸ்ல ஒரு சில கிளாரிபிகேஷன் நம்மளுக்கு வேணும். கன்சிடரேஷன் வரப்போ டொனேஷனா இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், அண்ட் தென் கிளைம் போனஸா இருக்கட்டும், இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான கன்சிடரேஷன்ஸ் வரப்போ அது சப்ளையா இல்லையான்னு நம்மளுக்கு ஒரு சில கிளாரிபிகேஷனுக்காக தான் இந்த பாயிண்ட். இது அடிக்கடி டெஸ்ட்டும் பண்றாங்க. ஸோ அதுக்காக தான் நான் எழுதியிருக்கேன். சரியா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டொனேஷன்ஸ். கமிங் டு த டொனேஷன்ஸ், சப்போஸ் ஏதாவது ஒரு டொனேஷன் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் மூலமா பண்றாங்க. சரியா? சோ அது குவிட் ப்ரோ குவோவா இருந்துச்சுன்னா என்ன இதுல சொல்ல வராங்க, இப்போ அந்த மாதிரி டொனேஷன் பண்ணிட்டு அந்த நேம பொறிப்பாங்க இல்லையா, அந்த நேம அச்சிடுறாங்க இல்லையா, இது நான் இந்த மாதிரி டொனேஷன் நாங்கெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அச்சிடுறாங்க இல்லையா, அந்த நேம என்ன பர்பஸ்க்காக அவங்க அதுல பதிவு பண்றாங்க அப்படின்னு பாக்கணும். இஃப் த நேம் ஆஃப் த டோனர் இஸ் டிஸ்பிளேட் as the expression of gratitude and public recognition, ஒரு கிராட்டிடியூட காட்டுறதுக்காக அதோட எக்ஸ்பிரஷனுக்காக தான் நான் நேம் டிஸ்பிளே பண்றேன் அப்படின்னா நோ சப்ளை, இட்ஸ் நாட் ஏ சப்ளை. அதாவது அவங்க எந்த ஒரு ஆடு, ப்ரமோஷன், பப்ளிசிட்டிக்காகவும் அவங்க எய்ம் பண்ணல அப்படின்னா அது என்னது, நாட் ஏ சப்ளை. சப்போஸ் அந்த மாதிரி விஷயத்துக்காக எய்ம் பண்றாங்க, ப்ரமோஷன் பண்ணணுன்றதுக்காக தான் நேம் டிஸ்பிளே பண்றாங்க, ஆடுக்காக தான் நேம் டிஸ்பிளே பண்றாங்க அப்படின்னா அப்ப அது சப்ளையா ஆகிடும். சரியா? இப்போ புரியுதா? ஏதோ ஒரு டொனேஷன் அவங்க நேம் டிஸ்பிளே பண்றப்போ, அந்த டோனர் நேம் டிஸ்பிளே பண்றப்போ ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஆடோ ப்ரமோஷனோ இருந்துச்சுன்னா அது சப்ளை ஆயிடும். இதுல எந்த மாதிரியான விஷயமும் எக்ஸ்பிரஸ் பண்ணல
அதாவது நான் ப்ரமோஷனா ஆடோ வந்து நான் இதுல எய்ம் பண்ணல, என்னுடைய பர்பஸ்ஃபுல்லா என்னுடைய கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக தான் நான் அங்க வந்து நேம் வைக்கிறேன் அப்படின்னா அப்போ அது நாட் ஏ சப்ளை. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கமிங் டு த ஆர்ட் ஒர்க்ஸ். ஆர்ட் ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்டிஸ்ட் வந்து எக்ஸிபிஷன்ல கொடுக்குறாங்க. ஸோ அந்த கேலரிஸ் கொடுக்குறாங்க இல்லையா ஆர்டிஸ்ட் அவங்களுடைய ஆர்ட்டை, அது வந்து எக்ஸிபிஷன் பர்பஸ்க்காக கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல என்ன ஒரு கன்சிடரேஷனுமே ஃப்ளோ ஆகாது. என்ன மணி இருக்க போதாங்க? கரெக்ட் தானே? அப்போ அது நாட் ஏ சப்ளை. சப்போஸ் அதே ஆர்ட்டை ஒரு செல்லர் வந்து ஒரு பையர் வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்னா அப்போ அங்க கன்சிடரேஷன் ஃப்ளோ ஆகும். அப்ப அது என்னது? சப்ளையா ஆகிடும். இந்த ரெண்டு விஷயத்திலையும் நீங்க வந்து தெளிவா இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரப்போ ஈஸியா உங்களால கிராக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கமிங் டு த நோ கிளைம் போனஸ், அதாவது NCB. இதை வந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன், அப்பதான் வந்து கெட் அண்டர்ஸ்டாண்டிங். see இப்போ ஒரு கார் இன்சூரன்ஸ் வந்து போடுறாங்க, கார் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து போடுறாங்க, சரியா? டன். ஸோ எவ்வளோக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 இயர்லி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ யாராவது ஒரு நேம் மிஸ்டர் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஸோ இந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த 10,000 கிளைமே பண்ணல. ஸோ அதுக்கு எந்த ஒரு விஷயமும் ஒரு பண்ணல அப்படின்னா இயர்லி அவங்களுக்கு 20% வந்து கொடுக்குறாங்க. என்னது? NCBயா, நோ கிளைம் போனஸா. இது என்ன? அது ஆக்சுவலா இது எப்படி வந்து ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்போ 10,000 rupees அந்த இன்சூரன்ஸுக்கு நான் இந்த வருஷம் அதை கிளைமே பண்ணல, நான் அதை அப்படியே தான் வச்சிருக்கேன், எந்த ஒரு கிளைமும் அது பண்ணல அப்படிங்கிறப்போ அதுல 20% எனக்கு ரிடக்ஷன். எதுக்கு ரிடக்ஷன்? 20% ரிடக்ஷன் பண்ணா என்ன ஆகும்? 8,000 ஆயிடும்ல. இந்த 8,000ல மட்டும்தான் GST அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. அவ்வளவுதான் மேட்டர். எதுக்காக இதை வந்து நம்ம இங்க படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சப்ளையா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். நோ கிளைம் போனஸ்ல எப்படி நம்ம சப்ளையா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறது? இங்க என்ன நடக்குது? ஆக்சுவலா அவங்க இன்சூரன்ஸ் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல எந்த ஒரு கிளைமும் பண்ணாதப்போ இவங்க நோ கிளைம் போனஸா 20% சம்திங் ஒரு % வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த நோ கிளைம் போனஸ் ஆட் பண்றனால இந்த இடத்துல என்ன ஆகுது? அவங்களுடைய அந்த பிரீமியம் ஆனது 8,000க்கு மட்டும்தான் என்ன ஆகுது? GST அப்ளிகபிள் ஆகுது. இதுல ஏதாவது கூட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கா? இல்ல. ஏதாவது சர்வீஸ் எக்ஸ்ட்ராவா வருதா? இல்ல. இது ரெண்டுமே எந்த ஒரு விஷயமும் இந்த நோ கிளைம் போனஸ்னால நடக்கல. ஜஸ்ட் GSTக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த இடத்துல குறைக்கிறாங்க, அதுதான் வந்து நோ கிளைம் போனஸ். இதுல எதுவும் இன்வால்வே ஆகல அப்படிங்கிறப்போ இது எப்படி சப்ளை ஆகும்? ஸோ அதனால நோ கிளைம் போனஸ் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் எ சப்ளை. புரிஞ்சுதா? இந்த பாயிண்ட் தான் இங்க சொல்ல வராங்க. இங்க இன்சூரன்ஸ் கம்பெனி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணல, இன் ரிட்டர்ன் இஸ் நாட் ரிசீவிங் எனிதிங் எட். அப்ப எப்படி வந்து அவங்களுக்கு வரும்? ஸோ அதனால இட்ஸ் நாட் எ சப்ளை. ஸோ இதுல வந்து நீங்க கிளியரா இருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 71AA. இதுல என்னன்னா எனி ஆக்டிவிட்டிஸ் ஆர் டிரான்சாக்ஷன் பர்சன், அதாவது இண்டிவிஜுவல் தவிர மெம்பர்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷனுக்கு இடையில நடக்குது வித் கன்சிடரேஷன் தான் நம்ம பார்த்தோம். எல்லாத்துக்குமான வித்தியாசம் என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன விஷயம்லாம் நம்ம வந்து ஷார்ட்டா நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ வித் கன்சிடரேஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் அதர் தான் இண்டிவிஜுவல், ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிறப்போ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் சப்ளை தான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 71B. ஸோ 71B வந்து என்ன சொல்றாங்கன்னா இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் கன்சிடரேஷனோட மே ஆர் நாட். இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் வித் கன்சிடரேஷன் இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ 71B அது சப்ளையா தான் கருதப்படுது, சரியா? சோ மே ஆர் நாட் ஃபர்தரன்ஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் பிசினஸ். இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீஸ் நடக்குது, அதுல கன்சிடரேஷன் இருக்கு, ஆனா பிசினஸ் இருந்தாலும் அது சப்ளை தான், பிசினஸ் இல்லனாலும் அது சப்ளை தான், சரியா? இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் கமிங் டு த 7(1)(c) எல்லாமே கன்சிடரேஷன் இல்லனாலும் டீம்டு சப்ளை தான். அது எப்படி ஒரு அமௌண்ட் இல்ல, ஒரு விஷயம் இல்லனாலும் அது சப்ளையா கருதப்படுது அப்படின்னா இந்த 4 விஷயத்துலயும் அது வந்து கருதப்படுது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் permanent transfer or disposal of business asset. So இத வந்து அவங்க deemed supply ன்னு சொல்றாங்க. கன்சிடரேஷன் இல்லனாலுமே இது சப்ளையா தான் கருதப்படுது. எப்போ? இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றப்போ. ஒன்னு அது பிசினஸ் அசெட்டா இருக்கணும், அண்ட் தென் பெர்மனன்ட்டாவும் இருக்கணும், பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபராவும் இருக்கணும், ஐடிசி அவைல் பண்ணிக்கணும். இந்த 3 கண்டிஷன்ஸும் அவைல் பண்ணி கன்சிடரேஷன் இல்லாம ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அப்ப அது சப்ளை தான், சரியா? நெக்ஸ்ட் ரிலேட்டட் பர்சன் அண்ட் டிஸ்டிங்க்ட் பர்சன். சோ இவங்களுக்குள்ள நடக்கிற எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் என்னதான் சப்ளை தான். அது எப்போன்னு பாத்தீங்கன்னா ரிலேட்டட் பர்சன் யாரை நம்ம சொல்லுவோம்? இந்த மாதிரி அந்த பார்ட்னர், எம்ப்ளாயர், ஃபேமிலியில இருக்கவங்க, அண்ட் தென் வந்து பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், பிரதர், சிஸ்டர், ஸ்பவுஸ், இவங்க எல்லாருமே ரிலேட்டட் பர்சன் தான். பட் அவங்க எல்லாருமே அந்த எல்லா ரிலேட்டட் பர்சனுமே சப்போஸ் ஃபேமிலின்னு வரப்போ சொல்றேன், அந்த எல்லா ரிலேட்டட் பர்சனுமே ஹோலி இந்த பர்சனை தான் டிபெண்ட் பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் எக்ஸ் இருக்காங்க, மிஸ்டர் ஒய் வந்து அவங்களுடைய சிஸ்டர், ஓகேவா? சோ மிஸ்டர் எக்ஸ் வந்து இவங்கள தான் நம்பி ஃபுல்லாவே இருக்காங்க, இவங்களோட எஜுகேஷன் செலவுலாம் இவங்க தான் பாத்துக்கிறாங்கன்னா அப்ப அவங்க டிபெண்டன்ட், சரியா? அவங்களுக்குள்ள நடக்கிற எந்த ஒரு டிரான்சாக்சனும் சப்ளை தான். இப்போ சப்போஸ்
இந்த எக்ஸ் இந்த எஸ் ஒய் இருக்காங்களா, இந்த ஒய் வந்து சிஸ்டர் வந்து வெளிநாட்டுல ஒர்க் பண்றாங்க. சோ அப்போ இவங்க டிபெண்டா ஆவாங்களா? இண்டிபெண்டா தான் ஆவாங்க, டிபெண்ட் ஆக மாட்டாங்க. சோ அப்போ இந்த இடத்துல அவங்க ரிலேட்டட் பர்சன் கவரே ஆக மாட்டாங்க. ரிலேட்டட் பர்சன்னா டிபெண்ட் ஹோலாவே இவங்கள தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். சோ மெயின் பர்சன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அப்பதான் இந்த செக்ஷன்ல இங்க கவர் ஆகுது. சரியா? சோ அப்ப அந்த மாதிரியான பர்சன்ஸ் கூட நடக்கிறது சப்ளை தான். வித்தவுட் கன்சிடரேஷன் கூட சப்ளை தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் டிஸ்டிங் பர்சன், அதாவது ஹெட் ஆஃபீஸ், பிரான்ச், ஃபேக்டரி, ஷோரூம், சோ இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறப்பையும் சப்ளை தான் சொல்றாங்க. பட் இந்த சப்ளை ஆனது ஃபர்தரன்ஸ் இந்த கோர்ஸ் ஆஃப் பிசினஸா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த சப்ளை ஆனது ஃபர்தரன்ஸ் இந்த கோர்ஸ் ஆஃப் பிசினஸா இருக்கிறதுனால செக் பண்ணிக்கோங்க. சரியா? டன். நெக்ஸ்ட் பிரின்சிபல் டு ஏஜென்ட் அண்ட் ஏஜென்ட் டு பிரின்சிபல் நடக்கிறதும் சப்ளை தான் வித்தவுட் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, இம்போர்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் ரிலேட்டட் பர்சன் வெளிநாட்டுல இருக்காங்க. சரியா? இப்ப நம்ம பார்த்த மாதிரி தான் ரிலேட்டட் பர்சன் வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு சர்வீஸ் வந்து இங்க உள்ள இருக்காங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சோ நம்ம கண்ட்ரில இருக்கவங்களுக்கு இம்போர்ட் பண்றாங்க. சோ அவங்க ஃபர்தரன்ஸ் இந்த கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல பண்றாங்களா, சர்வீஸ் சப்ளை பண்றாங்களா அப்படின்னு பாருங்க. அப்படி பண்ணாங்கன்னா சப்ளை தான். ஓகே. சோ ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் இல்ல அப்படின்னா இந்த ஷெட்யூல்ல வராது. ஓகேவா? ஐ திங்க் யூ ஹேவ் கிளியர் வித் திஸ். நெக்ஸ்ட் எதுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னா 7 of 1 ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்ச எல்லா விஷயமும், இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயமும் நம்ம காம்பினேஷன் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் சப்ளையா இல்லையா, வெதர் சப்ளை ஆர் நாட் ஏ சப்ளை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்து நம்ம எல்லாமே சப்ளைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அது சப்ளை ஆஃப் கூட்ஸா இல்ல சப்ளை ஆஃப் சர்வீசஸா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான். ஓகே. ஸோ அது எந்த ஷெட்யூலோட நம்ம லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னா ஷெட்யூல் 2ல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு நிறைய டிரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வரும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் கூட்ஸே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா அது சப்ளை ஆஃப் கூட்ஸ். ஓகே. இல்ல அந்த கூட்ஸை யூஸ் பண்றதுக்கான உரிமையை மட்டும்தான் நான் கொடுக்குறேன், கூட்ஸ் ஒன்று இல்ல அப்படின்றப்போ அது சப்ளை ஆஃப் சர்வீசஸ். சரியா? டன். இதுல வந்து நம்மளுக்கு இன்னொரு விஷயம் வரும். சரி, இதுல பாருங்க. இப்போ என்னன்னா இந்த மாதிரி வந்து டைட்டில் பொசிஷன் ரெண்டுமே டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ அது சப்ளை ஆஃப் கூட்ஸ் தான். சரியா? எல்லாம் ஒட்டுமொத்தமா உனக்கு கூட்ஸ் உனக்கு நீயே யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணும் பண்ணிக்கோ. ஆனா கூட்ஸ் ஒன்றுதான் அப்படின்னு, அதாவது டைட்டில் மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படிங்கிறப்போ அது சர்வீசஸா மாறிடும். சரியா? சோ நம்ம அங்க பார்த்ததுதான் அதே தான். சரியா? இங்க என்ன சொல்றாங்கன்னா நீ கூட்ஸ் மொத்தமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா சப்ளை ஆஃப் கூட்ஸ், அதே தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுதான், பட் வேர்ட்ஸ் சேஞ்ச். சோ நெக்ஸ்ட் இதே வந்து நீ கூட்ஸ் வந்து எந்த தான், ஆனா நீ இதை யூஸ் பண்ணிக்கிறது வேணா உனக்கு இருக்கட்டும் அப்படின்றப்போ அது சப்ளை ஆஃப் சர்வீஸ் தான் மாறிடுது. ஸோ இன்னொரு கேஸ் நம்மளுக்கு என்ன டிஃபரெண்டா கொடுப்பாங்க அப்படின்னா, இதான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் இதை எழுதியிருக்கேன். பொசிஷன் வந்து இமீடியட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, பட் டைட்டில் வந்து நான் ஃபியூச்சர் டேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படிங்கிறப்போ அது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்படின்னா இப்போ கூட்ஸ் நீ யூஸ் பண்ணிக்கோ, ஆனா இதுக்கான ஒட்டுமொத்த அந்த விஷயமும் நான் உனக்கு ஃபியூச்சர் டேட்ல தான் வந்து நான் என்ன பண்ணுவேன், ஃபார்வர்ட் பண்ணுவேன், பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ அது இந்த இடத்துல சேல் ஆஃப் அப்ரூவல் பேசிஸா மாறிடுது, ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸ்ல மாறிடுதுங்கிறனால சேல் ஆஃப் குட்ஸ், சாரி சப்ளை ஆஃப் குட்ஸ்ன்னு சொல்றாங்க. சோ இந்த விஷயத்திலையும் நீங்க வந்து என்ன பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி क्वेश्चंस கேக்குறப்போ அது சப்ளை ஆஃப் கூட்ஸ் முடிவு பண்ணிருங்க. பொசிஷன் இமிடியேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது, பட் டைட்டில் ஃபியூச்சர் டேட்ன்றப்போ அது சேல் ஆஃப் அப்ரூவல் பேசிஸ் ஒரு ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல வந்துருது. சோ அப்ப அது என்னது, சப்ளை ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங் பொறுத்த வரைக்கும் லீஸ் ஆர் ரெண்ட் இந்த மாதிரி வந்து உரிமையை மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அது சப்ளை ஆஃப் சர்வீசஸ். நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், இதெல்லாம் நம்மளுக்கே தெரியுது, அதெல்லாம் வந்து சப்ளை ஆஃப் சர்வீசஸ் தான். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிசினஸ், இதுவும் பொறுத்த வரைக்கும் தான் கூட்ஸே பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா சப்ளை ஆஃப் கூட்ஸ். இல்ல அது ஹோல்ட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரைட்ஸ் மட்டும் கொடுக்குறாங்கன்னா சப்ளை ஆஃப் சர்வீசஸ். நெக்ஸ்ட் ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இதுவும் நமக்கு தெரியுது, சப்ளை ஆஃப் சர்வீசஸ் தான் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து காம்போசிட் சப்ளை பொறுத்த வரைக்கும் ஒர்க் கான்ட்ராக்ட்ல கொடுப்பாங்களே, ஃபுட், ஆர்டிகல்ஸ், ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி ஒர்க் கான்ட்ராக்ட் மூலமா பண்றது எல்லாமே சப்ளை ஆஃப் சர்வீசஸ். சோ இப்போ நமக்கு என்னென்னலாம் வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் என்னென்னலாம் வந்து சப்ளை ஆஃப் சர்வீசஸ் நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே நெகட்டிவ் லிஸ்ட், நான் சப்ளைஸ். இதுல எதுவுமே சப்ளை ஆஃப் கூட்ஸும் கிடையாது, சப்ளை ஆஃப் சர்வீசஸும் கிடையாது. 7 of 2 ரெட் வித் ஷெட்யூல் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி டு எம்ப்ளாயர், இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே. சோ இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல இந்த மாதிரி வந்து 50,000க்கு உள்ள ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது நாட் ஏ சப்ளை. 50,000 ஒரு வேல்யூல உள்ள ஒரு கிஃப்ட் வந்து இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாயி எம்ப்ளாயர் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அது என்னது, நாட் ஏ சப்ளை. நெக்ஸ்ட் வந்து சர்வீசஸ் பை கோர்ட் ஆர் ட்ரிபியூனல் அண்ட் தென் ஃபங்க்ஷன் அண்ட் டியூட்டிஸ் பெர்ஃபார்ம் பை கவர்மெண்ட் பர்சன், நிறைய பேர் வருவாங்க, அதுல முனிசிபாலிட்டி இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சேல் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங், இங்க நம்ம பார்த்தது வந்து லீஸ் தான். சோ அது சப்ளை ஆஃப் சர்வீசஸ் ஆயிடுது, அவங்க அங்க லேண்டோ பில்டிங்கோ கொடுக்கல, அது யூஸ் பண்ணிக்கிறதுக்கான அந்த லீஸ் தான் கொடுக்கறாங்க. இங்க சேல் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் சொல்றது நாட் ஏ சப்ளை. இது
இதுல என்ன இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் இந்த மாதிரி சேல் ஆஃப் லேண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். நெய்தர் அது வந்து கூட்ஸும் கிடையாது, சர்வீஸும் கிடையாது, சப்ளை கிடையாது. பட் ஈவன் ஆஃப்டர் டெவலப்மெண்ட் கூட அந்த மாதிரி கொஸ்டின்ல கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து லேண்டை வந்து சேல் பண்றாங்க, பட் சேல் பண்ணது எப்போனா இந்த மாதிரி டெவலப்மெண்ட்க்கு அப்புறம் லேவலிங், ட்ரைனேஜ், வாட்டர், இந்த மாதிரி வாட்டர் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி லைன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் டெவலப் பண்ணி அப்புறமா தான் லேண்டை வந்து சேல் பண்ணிருக்காங்க இப்படின்லாம் சொல்லி நம்மள குழப்புவாங்க. அப்ப கூட இந்த மாதிரி சேல் ஆஃப் லேண்ட் என்னதான், not in supply தான். It will not attract any GST. சரியா? So sale of land பொறுத்த வரைக்கும் even after development the land such as leveling, drainage, water and then electricity lines அப்பவும் கூட GST will not attract. அப்பவும் அது என்னதான், neither supply of goods and service தான், ரெண்டுமே கிடையாதான். நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா டெத் ஆக்டிவிட்டிஸ், ஃபனரல், பரியல், அதுக்கப்புறம் வந்து கிரிமட்டோரியம், மார்ச்சுரி. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்க்கும் நெய்தர் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சப்ளை ஆஃப் சர்வீசஸ், இது சப்ளையே கிடையாது. அதுக்கு யூஸ் பண்ற டிரான்ஸ்போர்டேஷன் கூட என்ன கிடையாது, சப்ளை ஆஃப் கூட்ஸோ சப்ளை ஆஃப் சர்வீசஸோ கிடையாது. சரியா? ஸோ அதுக்கும் வந்து என்னதான் நெகட்டிவ் லிஸ்ட் தான். ஃபைனலா ஆக்ஷனபிள் கிளைம்ஸ். ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் என்னதான், not a supply, அதாவது neither goods of services and then neither goods supply of goods. so இந்த இடத்துல specified other than சொல்றாங்க. specified அப்போ supply தான். இது தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா actionable claims-உம் not a supply, neither supply of goods and neither supply of services. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா composite and mixed supply. ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ஃபர்ஸ்ட் ஈஸியா பார்த்துடலாம். சட்டுன்னு ஒரு 4 விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஸோ காம்போசிட் சப்ளை அண்ட் மிக்ஸ்டு சப்ளைன்னு வரப்போ ஃபர்ஸ்ட் என்ன வந்துன்னு பாருங்க. 2 or more component கன்சிஸ்ட் ஆகுது ரெண்டுத்துலயுமே. சரியா? ஸோ 2 or more component வந்து கன்சிஸ்ட் ஆகுது. பண்டலிங்னு பாத்தீங்கன்னா காம்போசிட் சப்ளை நேச்சுரலாவே பண்டல் ஆகியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜ் அண்ட் ஃபோன். சார்ஜர் அண்ட் ஃபோன் இது பாத்தீங்கன்னா இங்க வந்து சார்ஜர் மட்டும் தனியா சுத்திட்டு இருக்கவங்கள வச்சுட்டு பாத்துட்டு இருக்கீங்களா? நீங்க இல்ல கிடையாது. சார்ஜர் மட்டும் வச்சுக்கலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இது நேச்சுரலாவே பண்டில், ஒண்ணு இல்லாம இருக்க முடியாது. கரெக்ட் தானே? ஸோ அப்போ நேச்சுரலாவே பண்டில்டு இருக்கு அப்படின்னா அது காம்போசிட் சப்ளை. நெக்ஸ்ட் இப்போ அது நாட் நேச்சுரலி பண்டில்டு. டைரி மில்க்னாலும் நான் இந்த முட்டாய் மட்டும் வச்சுட்டு சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி நாட் நேச்சுரலி பண்டில் அப்படிங்கிறப்போ அது மிக்ஸ்டு சப்ளையா ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல கன்ஜெக்ஷன் பாத்தீங்கன்னா இருக்கு. கரெக்ட் தானே? இந்த இடத்துல அந்த மாதிரி கன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்னு இல்லைனாலும் நானே இருக்கும். ஸோ அப்போ இங்க டாக்ஸ் லைபிலிட்டி எப்படி நம்ம இதுக்கு அப்ளிகபிள் ஆகும், எப்படி வந்து நம்ம இதில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் சப்ளை எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுல எதுவும் வந்து பிரின்சிபல் சப்ளை போன். அப்ப அதோடைய ரேட் தான் வந்து என்ன ஆகும், இங்க அப்ளிகபிள் ஆகும். இந்த இடத்துல அதாவது மிக்ஸ்டு சப்ளைல எந்த ரேட் வந்து நம்ம டாக்ஸ் லைபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எது வந்து ஹையஸ்ட் ரேட்னு பார்க்கணும். இப்போ டைரி மில்க்கு வந்து 18%, இதே வந்து இந்த லாலிபாப்புக்கு வந்து 9% அப்படின்னு இருக்குன்னா இது ஹையஸ்ட் ரேட். இது அப்ப எது இங்க இருக்கிற மிக்ஸ்டு சப்ளைலயே எது வந்து ஹையஸ்ட் ரேட் இருக்கும் அந்த அந்த மாதிரி ரேட்டுக்கு வச்சுதான் நம்ம இங்க வந்து என்ன பண்ண முடியும், ஜிஎஸ்டியை அப்ளை பண்ண முடியும் ரேட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் காம்போசிட் அண்ட் மிக்ஸ்டு சப்ளை. ஸோ இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ நார்மலா ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ்ன்னு எடுத்துக்கிறப்போ அவங்க கொடுக்குற அந்த சப்ளை ஆஃப் ஃபுட்டா இருக்கட்டும், பெவரேஜா இருக்கட்டும், ஸோ அதுக்கான இண்டிபெண்டன்ட் டாக்ஸ் ரேட்ஸ்லாம் அப்ளிகபிள் ஆகும். பட் இப்போ நம்ம சினிமா தியேட்டர்னு உள்ள வரப்போ சரியா, அங்க டிக்கெட்டும் இருக்கும் அண்ட் தென் இந்த மாதிரி வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜ் இன்க்ளூடடும் இருக்கும், கிளப்டு டுகெதரும் இருக்கும், தனித்தனியாகவும் இருக்கும். ஸோ அப்போ எப்படி வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி ரேட்ஸ் வந்து அப்ளிகபிள் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கிறது, 2 விஷயம் எடுத்துக்கலாம். ஒன்னு வந்து இந்த மாதிரி வந்து டிக்கெட்டு, ஃபுட் அண்ட் பெவரேஜ் இது எல்லாமே காம்போவா கொடுக்குறாங்க. எப்படி காம்போவா கொடுக்குறாங்கன்னா இந்த இடத்துல அது காம்போசிட் சப்ளையை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. கரெக்டா? அப்போ இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ் அப்படின்னா டிக்கெட் ரெண்டுத்துல எது பிரின்சிபல் சப்ளைன்னு பார்க்கணும், அதோடைய ரேட்டை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ரேட்டு தான் அதோட இதை அப்ளை பண்ணணும். சப்போஸ் இது ரெண்டுமே வந்து தனித்தனியா இண்டிவிஜுவலா தான் அவங்க வச்சிருக்காங்க, இது வந்து காம்போ கிடையாது அப்படிங்கிறப்போ தனித்தனி இண்டிவிஜுவல் செப்பரேட் ரேட்ஸே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லவா? ஸோ இப்போ வந்து டிக்கெட்டுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2.5% வந்து வச்சுக்கலாம் ஜிஎஸ்டி. சரியா? ஃபுட் அண்ட் பெவரேஜுக்கு 9% வச்சுக்கலாம். இப்போ இது காம்போ ஆஃபர். ஓகே, ஸோ சினிமா தியேட்டர் போறோம், இந்த மாதிரி காம்போ தான் இது வச்சிருக்காங்க. ஸோ கிளப் டுகெதர் அப்படிங்கிறப்போ இது காம்போசிட் சப்ளையை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. அப்போ நம்ம எப்படி இந்த ஜிஎஸ்டி ரேட் அப்ளை பண்றது மொத்த அமௌண்ட்டுக்கு? இது ரெண்டுத்துல எது ஹையஸ்ட் ரேட் ஆஃப் டாக்ஸ் 9%. அப்போ அதை தான் நம்ம அந்த டிக்கெட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். இதே வந்து செப்பரேட் தான். ஓகே, ஸோ ஃபுட் அண்ட் பெவரேஜ் தனி, டிக்கெட் தனி அப்படிங்கிறப்போ நம்ம இண்டிவிஜுவலா அதுக்கான செப்பரேட் ரேட்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். ஸோ இது மாதிரி ஒரு சம்மே வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ காமா மல்டிப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்.
ஸோ அந்த கொஷினோட பிக்சர் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்சால் என்னால் நான் ஒர்க் அவுட்டும் பண்ணி காட்டுறேன். இன்னும் நான் டெலிகிராம்லேயும் அதுக்கான பிக்சர் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணியும் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் திஸ் சாப்டர் guys. So we will see in the next useful chapter. Until then, this is Shweta signing off. Thank you.